Alhamdulillah. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulil mustafa wa ala alihi. Amma ba'du. Qala Allah ta'ala fi kitabih al-aziz a'udzu minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qul in kuntum tuhibbuna Allah fattabi'uni yuhibbukum Allah. பெரியவர்களே சொல்லுகிறார்களே, இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடியவர் ஒவ்வொரு நபரையா எல்லோரும் அழைப்பு வாங்கணும்னு அழைச்சிட்டாங்க. ஆகையினால நான் நேரடியாக உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். கண்ணியமிக்க தாய்மார்களே, தந்தைமார்களே, தங்கள் இருவருக்கு தேவையான விஷயம், உங்க குழந்தைகள் சரியாக படிக்கிற நீங்க சரியாக இருக்கணும். நம்ம பிள்ளை படிச்சா போதும், காலையில் எழுப்பி விட்டு குரான் படிக்க அனுப்பினா போதும், அந்த அது மட்டும் இருக்கக்கூடாது. அது அவர் அதற்குரிய கண்ணியம். இருக்கும் மட்ட அல்லவர் குரானவ அல்லமாக, உங்கள சிறந்தவர் கல்வி குரானை கற்று திறந்து கற்றுக் கொடுக்கிற அந்த தகுதியை படை பெற்றுள்ள உலமாக்கள். ஆனால் உங்களிலேயே சிறந்தவர் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இன்று அவர்கள் எப்படி மதிக்கப்படுகின்றார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அவருடைய நிலைமையை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முன்னேற கொஞ்சம் இறக்கம் காத்துங்க. உங்கள சிறந்தவங்க எப்படி இருக்கணும்? சவுதி அரேபியாவில் உலமாக்களுக்கு என்ன செய்றாங்க? அவருக்கு தகுந்த மாதிரி கண்ணியம், அவர்களுடைய ஹதியா, அவர்களுக்கு போறவர்களுக்கு காரு, பாதுகாப்பு, டிரைவர் அத்தனை கொடுக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவில். ஆனால் இன்று நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? அந்த உலமாக்களிடம், உலமாக்கள் தான் சிறந்தவர்கள் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, அப்படிப்பட்டவர்கள் எப்படி நம்ம கண்ணியப்படுத்தணும்? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. மேலும் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் நடந்தமையானது நம்ம பிள்ளை அப்படி வரும். தாயும் தந்தையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். அடுத்த ஹலால் ஹராமி பேணி நடக்கணும். இந்த ரெண்டு அவசியம் தேவை. இறை அச்சம், தக்வா. அடுத்த ஹராம் ஹலாலை பேணி நடக்கணும். ஹராமை விடன ஹலாலை செய்யணும். கண்ணியமிக்க பெரியவர்களே, முஹய்யிதீன் அப்துல் காரி ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் என்று சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த குத்துபுல் அக்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சரித்திரத்தை நாம் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய தாய் பாத்திமா உம்மியார், தந்தை அபூ சாலிஹ். அபூ சாலிஹ் எப்படிப்பட்டவர்கள்? கொஞ்சம் சிந்தனை கேட்டிருப்பீங்க, ஞாபகப்படுத்திக் கொள்றோம். அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாலிபராக இருந்த காலத்தில் ஒரு நாள் பசியோடு இருக்கின்றார். அந்நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஆறு கரைகள் தண்ணீர் ஓடுகின்றது. அந்த ஆற்றின் மேலே ஒரு மாதுளம்பழம் தண்ணீர் மிதந்து வருகின்றது. அதை எடுத்து புசித்து விடுகின்றார். பசியை தீர்த்துக் கொள்கின்றார். பசி சாப்பிட்ட பிறகு அவர் நினைக்கின்றார், இது யாருடைய தோட்டத்திலிருந்து வந்தது, யாருடைய பழம் என்று தெரியாமல் புசித்து விட்டோமே என்று அந்த பழம் எங்கிருந்து வந்திருக்கும் என்பதை சிந்தனை செய்து ஆற்றங்கரை ஓரமாக நடக்கின்றார். ஒரு பழத்தோட்டத்தை பார்க்கின்றார். அந்த பழத்தோட்டத்துடைய அதிபர் யார் என்று கேட்டு அவரை சந்திக்கின்றார். அவரிடம் சென்று, உங்க தோட்டத்திலிருந்து காற்றில் விழுந்த பழம் தண்ணீரில் நடந்து வர அதை நான் புசித்து விட்டேன், எனக்கு அதுக்கு நீ ஹலாலாக்கி தர வேண்டும். ஆனால் தண்ணீரில் நடந்த பழம் சாப்பிடுவது பசித்தவருக்கு அது ஹலாலாம் இருந்தாலும் இஜாதத்தை கேட்கின்றார். அந்த பெரியவரோ, அவர் பெரிய மகான், அவர் என்ன செய்தார்? நான் அதை உனக்கு ஹலாலாக்க வேண்டும் என்றால் அந்த தோட்டத்திலே சில காலம் பணி செய்ய வேண்டும் என்றார். அல்ஹம்துலில்லாஹ், பணி செய்கின்றேன் என்று பணி செய்கின்றார். குறிப்பிட்ட சில காலம் பணி செய்கின்றார். பணி முடிந்து அவர் விடை கேட்கின்றார். ஆனால்
அப்ப அவருக்கு உடனே அனுமதி அளிக்கல. மேலும் என்னிடம் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க விரும்பினேன். அதாவது என்னிடம் ஒரு மகள் இருக்கின்றால், அந்த மகள் கண்ணில்லாத குருடு, காது செவிடு, கை இல்லாத ஊனம், கால் இல்லாத ஊனம், கை இல்ல கால் இல்ல, வாய் ஊனம், காது செவிடு, கண்ணு குருடு, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்துக் கொள்ளணும். அப்படி முடித்துக் கொண்டால் உனக்கு நான் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதை ஹலாய் தருவேன். இன்னைக்குள்ள வாலிபலா என்ன செய்வாங்க, அட போயான்னு போயிடும், அதை சிந்தனை செய்ய மாட்டான். இப்பதான் எப்படி சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில, அதைத்தானே சிந்தனை. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாகணும், பணக்கார வீட்டுல பெண்ணை கட்டணும், ஒரு மாளிகை கட்டணும், அது ஹராம் ஹலால பார்க்கறதே இல்லை 90%. எப்படியும் சம்பாதிக்கணும், அந்த கொள்கையில் இருக்கணும். எப்படியும் படிக்கணும், தீனை விட்டாலும் பரவாயில்லை, சம்பாதிக்கணும், அந்த கொள்கை. ஆனால் அந்த வாலிபர் அபுசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பரவாயில்லை, அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வைக்கிறது ஒப்புக்கொள்கின்றார். திருமணம் நடக்கின்றது. மகனை மகளிடம் அனுப்பி வைக்கின்றார்கள். மகள் அங்கு உள்ளே இருந்து அஸ்ஸலாம் அலைக்கும் சலாம் கூறுகின்றார். இவர் உடனே வெளியே வந்து விடுகின்றார். வாய்மொழி என்று தந்தை கூறினார். இந்த பெண்ணும் சலாம் கூறி அழைக்கின்றால், அது மட்டுமல்ல, கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை என்றெல்லாம் அவர் வர்ணித்தார். ஆனால் அத்தனை அவயங்களுமே நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார் இவர். ஆகினால் இப்பெண் நமக்குரியவர் அல்ல என நினைத்து வேகமாக மாமனாரிடம் வருகின்றார். மாமனாரிடம் கேட்கின்றார், என்ன நீங்க சொன்ன முறை பிரகாரம் அங்கு இல்லையே, எல்லாமே மாற்றங்களாக இருக்கின்றது என்று கேட்க, உண்மைதான், எனது மகளுக்கு கண் இல்லை என்று சொல்ல காரணம், எனது மகள் ஹராமான விஷயங்களை பார்த்ததே இல்லை, காது இல்லை, காது செவிடு என்று கூட காரணம், எனது மகள் காதால் கெட்ட விஷயம் கேட்டதே இல்லை, தனது வாய்மொழி என்று கூற தனது வாயால் நல்ல விஷயங்களை, குர்ஆன் ஹதீஸை தவிர்த்து மற்ற விஷயங்களை, அவர் தேவையற்ற விஷயங்களை பேசியதே இல்லை, இரண்டு கைகளால் நலவித்து விர கெடுதிகள் செய்தே இல்லை, இரண்டு கால்களால் நலமான விஷயங்களுக்கு நடந்தாலே தவிர கெட்ட விஷயம் நடந்ததே இல்லை, ஆகையினால் இந்த அவைகளாம் இல்லை என்று கூறினேன் என்று கூறினார். அப்படிப்பட்ட உத்தமி அவர்கள்தான் பாத்திமா அம்மையார். அப்படிப்பட்ட பாத்திமாவா என்று இன்றைக்கு பாத்திமா அம்மாக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அம்மா தாய்மார்களே, பாத்திமால பேர் தாங்கிகளா இருக்கக்கூடாது. பாத்திமா என்பவர் அந்த பாத்திமா அம்மையார போல இருக்கிற அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனது மகன்களுக்கு எப்படி தீனை கற்றுக் கொடுத்தார்கள். தனது மகன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் பசியாக இருக்கின்றார்கள். ஒரு பழத்தோட்டத்திற்கு செல்லும் போது அங்கு கீழே கிடக்கக்கூடிய எடையை கேட்கின்றார். பசியாக இருக்கிற மாதிரி தெரியுது, பால் கறந்து தருவாய் என்று. அப்பொழுது அந்த சிறு குழந்தைகள் என்ன சொல்கின்றார்கள், இந்த ஆடு உங்களுக்குரியதா இல்லை எஜமானனுக்குரியதா அப்படின்னு எஜமான ஒருவர் இருக்கிறார். எஜமானுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்க பால் கறந்து தரவரை கேட்கின்றீர்கள், அது ஹராம். எங்களுக்கு ஜாயில எப்ப சிறு குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எப்படி வளர்ந்தாங்க, அந்த தாயுடைய வளர்ப்பு, தந்தையுடைய வளர்ப்பு, அந்த சிறு குழந்தையிலே ஹராம் ஹலாலை பேணினார்கள். ஆகையினால் அவர்கள் பிற்காலத்தில் இமாம்கள் என்ற ஒரு பட்டயத்தை பெற்றார்கள். அதே போல தாங்களும் தங்களுடைய குழந்தைகளை அப்படி ஆக்க முடியும். நீங்கள் தீ நிறைந்த பெண்ணாக இருந்தால், தந்தைமார்கள் தீ நிறைந்தவர்களாக இருந்தால், உங்களுடைய குழந்தைகளின் வழி உள்ளாக்களாக ஆக்க முடியும் சந்தேகமே இல்லை. ஆகையினால கண்ணியத்துக்குரிய பெரிய தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்களை நான் வலியுறுத்திக் கூறிக்கொள்வது என்னவென்றால், குழந்தைகளை தங்களுக்கு அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அமானிதம் நாளை கியாமத்தில் அதை நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இந்த அமானிதத்தை நீங்கள் எப்படி
வளர்த்தீர்கள், அவர்கள் எப்படி ஆளாக்கினீர்கள், அவர் நாளை உங்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா? உங்க குழந்தைகளை நல்ல குழந்தைகளை ஆக்கினால் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு சலாத்துக்கு முன்பதாக அல்லாஹ் நுஃபிர்லி வலிபாலி தைய வலி உஸ்தாதி, தனக்கு மன்னிப்பாயாக, தனது தாய் தந்தைக்கு மன்னிப்பாயாக, உஸ்தாதுக்கு மன்னிப்பாயாக என்ன அந்த துஆ குழந்தைகள் துஆ கேட்க தகுதி உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகையினால கண்ணியத்திற்குரிய பெரியோருடைய தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்களுடைய குழந்தைகளை தகுதி உள்ள குழந்தைகளாக ஆக்க வேண்டும் என்றால் தாங்கள் சரியாக ஆகுங்கள், அதற்கு பிறகு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்கு முன்பதாக ஒரு முறை இந்த குர்ஆன் ஆரம்ப நிகழ்ச்சி முடிவுடைய நிகழ்ச்சியிலே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கலந்து கொண்டேன். அன்று ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை விட இப்பொழுது பார்க்கும்போது இன்னும் ஒருபடி மேலாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் சோதரிலே உங்களுடைய குழந்தைகளை இதோடு நிறுத்தி விடாமல் மேலும் இந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தி அவர்கள் எந்த படிப்பெல்லாம் படிக்கட்டும். இந்த 15 வயசுக்குள்ள நீங்க பக்குவப்படுத்தினா அந்த பிஞ்சு உள்ளங்களே இரையச்சம் செய்கிறோம், கலாகரம் உள்ள வந்துடும். அதற்கு பிறகு எங்கு சென்றாலும் சீனாவில் சென்றால் அவங்க போய் சம்பாதிக்கிறது எங்க வேணாலும் போகலாம். ஆனால் இரையச்சம் உள்ள குழந்தைகளாக நீங்கள் துணையாக இருக்கணும். அதற்கு அதை ஆக்குவதற்கு முஸ்தாமார்கள் காரணமாக இருப்பாங்க. ஆனால் மெயின் காரணம் நீங்க தான். அதனால தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய குழந்தைகளை நீங்க தவறான மதரசாவுக்கு அனுப்புவதோடு துணையாக இருந்த குழந்தைகள் படிக்க நிற்கிறீங்க. நீங்க படிக்க தெரியாவிட்டால் படிக்க சொல்லி கேளுங்க, உட்கார்ந்து நேரத்தை ஒதுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைகளை தடுத்து செய்ய வேண்டும். வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மாற்றம்